கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் 25ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 27ஆம் தேதி மற்றும் வரையில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு என்பது இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தினுடைய இறுதிகால கட்டத்தில் கிடைக்கக்கூடிய மழை அளவாக இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் இன்றைய தினம் 5 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அது முழுவதுமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை ஒட்டி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், அதே போன்று திருநெல்வேலி மாவட்டங்கள் மலைப்பகுதிகள், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போன்று நாளை தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாகவும் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பும் அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் தற்போது தென்மேற்கு பருவமழையுடைய முடிவான காலத்தில் இருக்கிறோம். இன்னும் அக்டோபர் 15ஆம் தேதி என்பது இயல்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலம். தென்மேற்கு பருவமழை விலகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கக்கூடிய சூழல்ல வட இந்திய பகுதிகளில் குறிப்பாக வடமேற்கு இந்திய பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவமழை விலகி வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக தென்மேற்கு பருவமழைக்கு ஒரு தீவிரமான நிலை ஏற்படுவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதை வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்படுத்துவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக வங்கக்கடலில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட மாநில பகுதிகளில் அதிக மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அதே நேரத்துல காற்றுடைய போக்கு மற்றும் வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட காரணங்களால தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலை 3 நாட்கள் தொடரும் எனவும் மற்றபடி தமிழகத்தில் பரவலாக ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்ல லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.